கடந்த நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த தேவ மனிதர் லியோனார்ட் ரேவன்ஹில் அப்படின்ற மனிதர் சொல்லுகிறார், நீ மரித்த 5வது நிமிடத்தில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உனக்கு தெரிய வரும் என்று சொல்கிறார். அதாவது நம்ம மரித்த 5வது நிமிடத்தில் நமக்கு தெரிய வருமா, அச்சோ இன்னும் கொஞ்சம் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கலாமோ, இந்த பாவத்தை மட்டும் நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமோ, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை ஏசப்பாவுக்கு கொடுத்துருக்கலாமோ, 4 பேருக்கு ஏசப்பாவை பற்றி கூறியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு ஃபீல் பண்ணுவோமா. ஆனால் அன்னைக்கு ஃபீல் பண்ணாலும் நம்மளால் வாழ முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஜீவன் இருக்குது, நம்ம வாழ்க்கை நம்ம கரங்களில் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது நம்ம வாழ்க்கையவே மாற்றுங்க. இந்த உலகத்தின் மூலமாக நரகத்துக்கு செல்றதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமானாலும் இருக்கலாம், நம்ம கையில் இருக்க மொபைல் மூலமானாலும் இருக்கலாம். ஆனால் வேதனையான செய்தி என்ன தெரியுமாங்க, அந்த நரகத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்லை என்பது தான் உண்மை. இதை நம்ம அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோங்க. நம்ம நினைக்கலாம் அந்த வாலிப காலம் இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் மனம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் முதலாக புதைக்குழி யாருக்கு வெட்டப்பட்டது தெரியுமா? வயதான ஆதாமுக்கு அல்லங்க, வாலிபனான ஆபேலுக்கு. அப்போ மரணம் ஒரு நபரை எப்போ சந்திக்கும்னே தெரியாதுங்க. இன்னைக்கு நாள் நம்ம மனதில் ஒரே ஒரு தீர்மானம், ஏசப்பா இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுவேன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா அது நம்ம வாழ்க்கையை தலைகீழ மாற்றுங்க. ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து செயல்படுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். நரகத்துக்கு போக கோடி வழிகள் இருக்குதான், ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்ல தம்பி தங்கச்சி. இதுவரைக்கும் நீ உன் உள்ளத்துல எது தொட்டுச்சோ தொடலையோ இந்த வார்த்தை உன்னை தொட்டே ஆகணும். நரகத்துக்கு போகிற கோடி வழிகள் இருக்கப்பா, ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்ல. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட பெறாது, பட்ட படிப்பு எல்லாம் வீணுதான். ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒண்ணு வருமையா, அது முன்னாடி அந்த தேவன் முன்னாடி நான் தனியா ஆளாதான் நிக்க முடியும். நான் விஎம்எம் மிஷினரிகளின் கூட்டமா 1200 மிஷினரியோட நிக்க முடியாது. எபன் தனியா தான் நிக்கணும். அந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நேரிட போகிற ஒரு நாள். அந்த நாளை நாம் எதிர்நோக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இப்போது ஒரு பாடலை பாட போகிறோம். பாடல் பேப்பர்ல இருக்கிற காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட பெறாது என்கிற இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து அர்த்தத்தை உணர்ந்து நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே நில்லாது, வேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே நில்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. மாடி மேல மாடி கொள்ளும் மை டியர் மிஸ்டர், மறுமையில வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். மாடி மேல மாடி கொள்ளும் மை டியர் மிஸ்டர், மறுமையில வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். ஓடி ஓடி சொத்து சேர்க்கும் மை டியர் மிஸ்டர், சொத்துண்டா பரலோகத்தில் சொல்லுங்க மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, திரும்பிக்கோப்பா, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு பட்டம் அங்கே செல்லாது, ஒரு சட்டம் அங்கே நில்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. நகையின் மேல நகைய வாங்குற மை டியர் சிஸ்டர், ஏதாவது நகை உன் கூட பரலோகத்துல வருமா யோசிச்சீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்ற ஒரு அழகான வரிகள். பரலோகத்தின் ரோடே தங்கத்துல தான் இருக்க போகுது. இங்க இந்த தங்கத்துக்காக போட்டி போட்டு கவலைப்பட்டு வேண்டவே வேண்டாம், உங்க சொத்து பரலோகத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைகள்.
நகை கூட்ட விரும்பிடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர்? நகையின் மேல நகை கூட்ட விரும்பிடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர்? மினுமினுக்காய் உடலை போற்றும் மை டியர் மிஸ்டர், அது மண்ணுக்குள்ள மக்கி போகும் தெரிஞ்சுக்கோ மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, 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 செல்லாது. பேங்க்ல பணத்தை போடுறதுக்காக நல்ல சாப்பாடு கூட இல்லாம சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்களே பிரதர் சிஸ்டர், அது என்னங்க ஆக போகுது? 666ன்னு ஒரு நம்பர் வரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த காசெல்லாம் செல்லா காசா மாற போகுதுங்க. அது இருக்கிற வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை தாங்கி அதை பயன்படுத்தலாமா? விட்டு பணத்தை சேர்க்கும் மை டியர் மிஸ்டர், 666 வரும் தெரியுமா மிஸ்டர்? வாங்கி விட்டு பணத்தை சேர்க்கும் மை டியர் மிஸ்டர், 666 வரும் தெரியுமா மிஸ்டர்? பணத்தை பேங்கில் சேர்த்து வைக்கும் மை டியர் மிஸ்டர், அதை அந்தி கிறிஸ்து அள்ளி கொள்ளுவா தெரிஞ்சுக்கோ மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோங்க அண்ணே, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிஞ்சுக்கோ. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே இல்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, 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 செல்லாது. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே இல்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, 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 செல்லாது. அண்ணே செல்லாதுங்கிறத நல்ல ஆக்ஷனோட செய்யும். செல்லாது, செல்லாது, செல்லாது. செய்யலாமா எல்லாரும்? ஒரு நிமிஷம் செஞ்சிடலாமா? ரெடி அண்ணே, சொல்லுங்க அண்ணே. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு பட்டம் அங்கே செல்லாது, ஒரு சட்டம் அங்கே இல்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, 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 செல்லாது. காலம் இனி செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு பட்டம் அங்கே செல்லாது, சட்டம் அங்கே இல்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, 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 செல்லாது. செல்லாத ஒண்ணுக்காக நேரத்தை எல்லாத்தையும் ரொம்ப செலவழிக்காதீங்க, சரிங்களா? நமக்கு நித்தியத்தில் ஒரு வீடு உண்டு, அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரட்டும்.